மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்க டிஎன்பிஎஸ்சி ட்ரெய்னர் யோகலட்சுமி மேம். நம்ம யூனிட் 6ல நிறையா சிலபஸ் டாபிக்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஓகேவா? ஸோ அதில் இன்னைக்கு என்ன டாபிக் எடுக்க போறோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஏர்லி எஜுகேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டாபிக் முடிச்சிருப்பேன். அடுத்து ரூல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு, ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்த்துட்டோமா? அப்ப விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்ன? ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பெண்களின் பங்கு, விடுதலை போராட்டத்துல பெண்களின் பங்கு, உமன்ஸ் கான்ட்ரிபியூஷன் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அரசியல் சீர்திருத்தங்கள் நிறைய வரும். சரிங்களா? சமூக சீர்திருத்தங்களும் வரும், அரசியல் சீர்திருத்தங்கள் வரும். அந்த அரசியல் சீர்திருத்தங்களை கட்சிகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுல உங்களுக்கு டாபிக்லயே கொடுத்திருப்பாங்க, நீதி கட்சி, பெரியார், அண்ணா, திராவிடர் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அப்ப நீதி கட்சி அப்படிங்கிறது நீதி கட்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுக்கடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார் அண்ணா. பெரியார் அண்ணாவால உருவாக்கப்பட்டது என்ன? பெரியார் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது காங்கிரஸ்ல இருந்து விலகினதுக்கு அப்புறம் சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சுயமரியாதை இயக்கத்துக்கு அப்புறமா அவங்க நீதி கட்சி நலிவடைஞ்சதுக்கு அப்புறம், அப்ப நம்ம பார்க்க போறது நீதி கட்சி. இது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் 1938ல நீதி கட்சியினுடைய தலைவரா பெரியார் உருவாகுறாரு. சோ அந்த உருவானதுக்கு அப்புறம், அதாவது தலைவர் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் திராவிடர் கழகம் அப்படிங்கறத கொஞ்சம் வருஷம் கழிச்சு மாத்துறாங்க. 1944ல மாத்துறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ அதுக்கடுத்து என்ன பண்றாங்க? 1944ல திராவிடர் கழகம் மாத்தினதுக்கு அப்புறம் இது ஒரு திராவிடர் கழகத்தினுடைய ஒரு அமைப்பு. தென்னிந்திய நல உரிமை சங்கமா இருந்ததா நீதி கட்சியா மாறுச்சு. அப்ப இதுவும் ஒரு திராவிட அமைப்பு. அடுத்து திமுக ஸ்டார்ட் பண்றாரா, திராவிடர் முன்னேற்ற கழகம், அண்ணா ஸ்டார்ட் பண்றாங்களா? சோ அதுக்கு அடுத்து அதிமுக ஸ்டார்ட் பண்றாங்களா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு எம்ஜிஆர். அப்ப இது எல்லாமே திராவிடர் கழகம் தான், திராவிட இயக்கங்கள் தான். அப்ப திராவிட இயக்கங்கள் பத்தியும் பார்க்கணும், நம்ம அதோட கொள்கைகள் பார்க்கணும். நம்ம எடுக்க போறது எல்லாமே குரூப் 1, 2, 4 எல்லாத்துக்குமான கிளாஸஸ் தான். அப்போ உங்களுக்கு குரூப் 1, 2ல இருக்கிறது 4ல இருக்காது. சரிங்களா? சோ அது இல்லாம எக்ஸ்ட்ராவும் நான் உங்களுக்கு எடுப்பேன். கொள்கைகள்லாம் உங்களுக்கு 2ல இருக்கும், 2-1ல இருக்கும். சரிங்களா? அதுலயும் நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நீதி கட்சி. நீதி கட்சி யாருக்காக உருவாக்கப்பட்டது? திராவிடர்களுக்காக உருவாக்கப்பட்டது. திராவிடர்கள்னா யாரு? பிராமணர் அல்லாதவர்கள், மற்ற எல்லாமே திராவிடர்கள் தான் அழைக்கப்படுறாங்க. அப்ப அவங்கள பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க பாருங்க, 1854ல ஒரு நிலை ஆணை பிறப்பிக்கப்படுது. சரிங்களா? அதாவது கவர்மெண்ட் மூலியமா ஒரு அரசு இருக்கு இல்லையா? சோ அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, நிலை ஆணைய பிறப்பிக்கிறாங்க. இந்த நிலை ஆணை பிறப்பிக்கிறது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ல ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு மிகுந்த குடும்பங்கள் மட்டும்தான் ரூலிங் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ஃபுல்லா இருக்காங்க, ஆக்குபை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிறது. அவங்க சொல்லக்கூடிய டேட்டா என்ன? அவங்க மட்டும்தான் செல்வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கறத ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த நிலை ஆணையில. அடுத்து 1871ல கோர்னிங் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? மக்கள் கணக்கெடுப்பு மேற்பார்வையாளர் தான் இந்த கோர்னிங். கோர்னிங் யாரு? மக்கள் கணக்கெடுப்பு மேற்பார்வையாளர். இந்த கோர்னிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்தையுமே பிராமண கண்ணாடி கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. கோர்னிங் என்ன சொல்றாங்க? எல்லா விஷயங்களையும் பிராமண கண்ணாடி கொண்டு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, அதாவது இப்போ ஒரு பிரச்சனை நிலவுதான், இப்போ நமக்காக திராவிடர்களுக்காக ஒரு பிராமன்ஸ் இல்லாத திராவிடர்களுக்காக ஒரு குரல் கொடுக்கணும், ஒரு சலுகைகள் கேட்கறாங்க அப்படின்னா, பிராமணர்களுக்கு இது கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய விஷயம் அப்படின்லாம் பார்க்க கூடாது, இது எல்லாருக்கும் சமமானதுதான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் பிராமண கண்ணாடி கொண்டுனா பிராமணர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? கோர்னிங். இவங்க மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளரா இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? சோ மக்கள் தொகையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கணக்கெடுத்து சென்செக்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோ அதுல சூப்பர்வைசரா இருந்திருக்கிறவங்க தான் இந்த கோர்னிங். ஓகேவா? அடுத்து 1876ல அயோதச பண்டிதர். சோ ஒவ்வொருத்தங்களா நம்ம திராவிடர்களுக்கு என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரியா? அப்ப அயோதச பண்டிதர் என்ன பண்றாங்க? அத்வைதானந்த சபா அப்படின்னு ஒரு சபையை உருவாக்குறாங்க. என்ன சபை? அத்வைதானந்த சபா அப்படிங்கறத எப்ப? 1876ல உருவாக்குறாங்க. 1876ல உருவாக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, திராவிடர்களுடைய முன்னேற்றத்துக்காக உருவாக்குறாங்க.
நிறைய அமைப்புகள் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல பிராமின்ஸ் தான் இருக்காங்க. அவங்க தான் செல்வாக்கு மிகுந்தும் செயல்படுறாங்க. அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க, டாமினேட் பண்றாங்க. ஆனா இந்த திராவிடர்களுக்கான அமைப்பு எதுவுமே இருக்கிறது இல்ல. சரிங்களா? சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயோத்திதாச பண்டிதர் திராவிடர் முன்னேற்றத்திற்காக அத்வைதானந்த சபான்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. அடுத்து 1891ல அவரே தான் அயோத்திதாச பண்டிதரே தான் திராவிட மகாஜன சபை அப்படிங்கறத உருவாக்குறாங்க. அத்வைதானந்த சபா திராவிடர்களுக்காக எப்போ உருவாக்கப்பட்டது? 1876. ஓகேவா? அடுத்து திராவிடர் மகாஜன சபை எப்போ உருவாக்கப்படுது? 1891. இவர் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. சமூக சீர்திருத்தங்கள்ல இவருடைய பங்கை நம்ம பார்ப்போம். சரிங்களா? திராவிட பாண்டியன் இந்த மாதிரி இதழ்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் வராங்க. 1891லயே தான் இவரும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிடர்களுக்காக பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்க? பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இது திராவிடர்களுக்காக. இது கொஞ்சம் ரொம்ப லோ கேஸ்டா எல்லாம் நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரை மாத்துறாங்க அதே அடுத்த வருஷத்துல. நம்ம ஸ்கூல் புக்ல வந்து 1893 கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும் போது எதுன்னு பாத்துக்கோங்க. 92 1892 கொடுக்குறாங்களா இல்ல 1893 கொடுக்குறாங்களான்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. சோ அப்ப இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க எழுதிக்கோங்க. ஸ்கூல் புக் டேட்டால 1893 இருக்கு. சோ அந்த பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற பேரை ஆதி திராவிடர் மகாஜன சபைன்னு மாத்துறாரு. யாரு? இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் பேரை மாத்துறாங்க. அடுத்து 1908ல நீதிபதி சங்கரன் நாயர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த வர்ணஜாதி முறை இருக்கிற வரைக்கும் அரசியல்ல முன்னேற்றம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வர்ணஜாதி முறைனா என்னது? கலரை வச்சு கணிக்கிறது. இவங்க வந்து கலரா இருக்காங்க, இவங்க வந்து பிராமின், இவங்க வந்து ரொம்ப கருப்பா இருக்காங்க, இவங்க வந்து லோ கேஸ்ட், தீண்டத்தகாதவங்க அப்படின்லாம் பார்க்க கூடாது. வர்ணத்தை வச்சு ஜாதி பிரிக்க கூடாது. அப்படி இருக்கிற வரைக்கும் அரசியல் முன்னேற்றமும் சரி, சமூக முன்னேற்றமும் சரி இருக்காதுன்னு சொல்றாங்க. எஸ்பெஷலா அரசியல் முன்னேற்றம் இருக்காதுன்னு சொல்றாங்க. சோ அப்ப இதையும் பாத்துக்கோங்க. வர்ணஜாதி முறை அகற்றாத வரைக்கும் அரசியல் முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காணப்படாதுன்னு சொன்னது யாருன்னு கேட்டா நீதிபதி சங்கரன் நாயர். அடுத்து 1909ல இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பின்னால நீதி கட்சியா மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடியே சில பிராமணர் அல்லாதவர்களுக்கான அமைப்பு எல்லாம் உருவாயிருக்கு. சரிங்களா? அப்ப 1909ல சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம்னு ஒண்ணு உருவாக்கப்படுது. இதுவும் தென்னிந்திய நல உரிமை சங்கமும் ஒண்ணு கிடையாது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1909ல உருவாக்கப்படுறது வேற. சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் உருவாக்கப்படுது. யாருனால உருவாக்கப்படுதுன்னா எம் புருஷோத்தமன், சி சுப்பிரமணியம் இவங்களால உருவாக்கப்படுது. யாரு? எம் புருஷோத்தமன், சி சுப்பிரமணியம் இவங்களால உருவாக்கப்படுது. அடுத்து 1912ல உருவாக்கப்படுது இல்லையா? இதுதான் கொஞ்சம் லேட்டரா என்ன பண்ணுவாங்கன்னா திராவிடர்களுக்காக விடுதி வந்து உருவாக்குவாங்க. இதுக்கப்புறம் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அபிஷியலா வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? சோ அது பார்ப்போம். 1912ல சென்னை கூட்டமைப்பு குழு அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. அது ஸ்டார்ட் பண்றது யாரு அப்படின்னா சரவணப்பிள்ளை, வீராசாமி, துரைசாமி இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ இதுல செயலரா இருந்திருக்கிறவர் தான் சி நடேசன். இவர் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலையும் முக்கிய பிரமுகரா இருந்திருப்பாரு. அப்ப 1912ல உருவாக்கப்படுறது இது தொடர்ந்துதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாயிருக்கு அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கிறோம். 1912ல சென்னை கூட்டமைப்பு குழு அப்படின்னு ஒண்ணு உருவாகுது. அதை உருவாக்குறவங்க சரவணப்பிள்ளை, வீராசாமி, துரைசாமி இவங்களால உருவாக்கப்படுது. இதுல இந்த சென்னை கூட்டமைப்பு குழுல செயலராக இருக்கிறவர் தான் சி நடேசன். இந்த சி நடேசன் என்ன பண்றாங்க? திராவிடர்களுக்காக தங்கும் விடுதியை ஒண்ணு உருவாக்குறாங்க சென்னையில. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது உருவாக்குறதுமே எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1912ல தான். ஓகேவா? 1912ல திராவிடர்களுக்கான விடுதி அமைக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, 1912ல அரசு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. சரிங்களா? பொதுவா ஒரு கமிட்டி, இது ராயல் கமிஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ அதுல தியாகராய செட்டி அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கவங்க தான், இதுதான் பின்னால பிராமணர் அல்லாத ஒரு இயக்கமா மாறுது. சரிங்களா? சோ தியாகராய செட்டி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
விகிதாச்சாரப்படி பிரதிநிதித்துவம் கோரிக்கை விடுக்கிறாங்க. யாருக்கு? ராயல் கமிஷனுக்கு, ராயல் கமிட்டின்னு சொல்லுவோம். ராயல் கமிட்டிக்கு அனுப்புறாங்க. ஒரு பெட்டிஷன் மாதிரி, மனு மாதிரி ஒண்ணு அனுப்புறாங்க. நீங்க கொண்டு வந்திருக்க இந்த கமிட்டியில மக்களுக்கு விகிதாச்சாரப்படி பிரதிநிதித்துவம் கொடுங்க. ரிசர்வேஷன் மாதிரி தான். சோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா எல்லா மக்களும் சரிசமமா நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தியாகராய செட்டியார் என்ன பண்ணிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. சோ இதுல இருக்கவங்க தான் பின்னால தென்னிந்திய நல உரிமை சங்கமா மாறி இருந்திருப்பாங்க. சோ அத பத்தி தென்னிந்திய நல உரிமை சங்கம், அப்புறம் நம்ம நீதி கட்சி பத்தி இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம்.